ஓம் சாந்தி 20/3/2024. இனிமையான குழந்தைகளே, பரமாத்ம தந்தையினுடைய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் என்ற மறைமுகமான மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்கால புதிய உலகத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். கேள்வி: எந்த ஒரு நினைவில் எப்போதும் இருந்தால் தெய்வீக குணம் தாரணையாகிக் கொண்டே இருக்கும்? பதில்: ஆத்மாக்களாகிய நாம் சிவபாபாவின் குழந்தைகள். பாபா நம்மை முள்ளிலிருந்து மலர்களாக ஆக்க வந்துள்ளார். இந்த ஒரு நினைவு எப்போதும் இருந்தால் தெய்வீக குணம் தாரணையாகிக் கொண்டே இருக்கும். படிப்பு மற்றும் யோகத்தின் மீது முழுமையான கவனம் இருக்க வேண்டும். விகாரங்களின் மீது வெறுப்பு இருந்தால் தெய்வீக குணம் வந்து கொண்டே இருக்கும். எந்த சமயத்திலாவது ஏதாவது விகாரம் போரிட்டால் நான் முள்ளாக இருக்கிறேன், நான் மலராக ஆக வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. நாம் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கிறது. இதில் போதை இருக்க வேண்டும். சாதாரணமாக பள்ளியில் அமர்ந்திருப்பது போல இங்கே முட்டாள்களாக அமர்ந்திருக்க கூடாது. அநேக குழந்தைகள் எதுவும் அறிவு இல்லாதவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மாவின் பல்கலைக்கழகம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். நாம் அவருடைய மாணவர்கள். எனவே உங்களிடத்தில் எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். இது மறைமுகமான மகிழ்ச்சி மற்றும் மறைமுகமான ஞானமாகும். ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமானதாகும். அநேகருக்கு இங்கு அமர்ந்திருந்தாலும் தீய எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் எதிர்கால புதிய உலகத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக படிக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். இங்கே அனைவரும் பிராமணர்கள்தான் வருகிறார்கள். அங்கே இருக்கும் குப்பையிலிருந்து விடுபட்டு நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் முழு உலகமும் குப்பையில் கிடக்கிறது. சத்யுகத்தின் மலர் தோட்டம் எங்கே? கலியுகத்தின் குப்பை எங்கே? கலியுகத்தில் ஒருவர் மற்றவரை முள் போல குத்திக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது மலராக ஆக வேண்டும். எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இப்போது நாம் மலர்களாக ஆகின்றோம். இது தோட்டமாகும். பாபாவை தோட்டக்காரன் என்று சொல்லப்படுகிறது. தோட்டக்காரன் வந்து முட்களை மலர்களாக மாற்றுகிறார். நாம் எந்த விதமான மலர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்ற அறிவு குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். இங்கே தோட்டமும் இருக்கிறது. முரளியை கேட்டுவிட்டு பிறகு தோட்டத்திற்கு சென்று நாம் எப்படிப்பட்ட மலர் என்று மலர்களோடு தங்களை ஒப்பிட வேண்டும். நான் முள் இல்லையே. எந்த நேரத்தில் கோபம் வருகிறதோ அப்போது நான் முள்ளாக இருக்கிறேன். என்னிடத்தில் பூதம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு வெறுப்பு வர வேண்டும். கோபம் அனைவருக்கும் மத்தியில் வந்து விடுகிறது. காமம் அனைவருக்கும் இடையில் வர முடியாது. அதை மறைத்து செய்கிறார்கள். கோபம் வெளியில் வந்து விடுகிறது. கோபப்படுகிறார்கள் என்றால் அதனுடைய தாக்கம் கொஞ்ச நாட்களுக்கு இருக்கிறது. கோபத்தின் போதையும் இருக்கிறது. பேராசையின் போதையும் இருக்கிறது. தன்மீது தனக்கே வெறுப்பு வர வேண்டும். பாபா நம்மை மலர்களாக மாற்றுகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். காமம் மற்றும் கோபம் மிகவும் கெட்டதாகும். மனிதர்களுடைய அழகு முழுவதையும் இழந்து விடுகிறார்கள். இங்கே அழகை காட்டினால்தான் அங்கேயும் அழகை அடைவீர்கள். தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் என்று பாபா தினமும் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு குணம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னால் சென்றுதான் புகழ் பாடுகிறார்கள். நாங்கள் கீழானவர்கள், பாவிகள், காமுகர்கள். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்த
நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொர்க்கம் மலர்களின் தோட்டம் மற்றும் நரகம் முட்களின் காடு என்று நீங்கள் புரிய வைக்கவும் செய்கிறீர்கள். சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்குகிறார், ராவணன் நரகமாக மாற்றுகிறான். ஆத்மாக்களாகிய நாம் பாபாவின் குழந்தைகள். நம்மிடத்தில் குப்பைகள் எங்கிருந்து வந்தது என்று சிந்தனை செய்ய வேண்டும். ஒருவேளை குப்பைகள் இருந்தால் பாபாவின் பெயரை கெடுத்து விடுவோம். கோபப்பட்டால் பாபாவிற்கு நிந்தனை செய்கிறோம். கோபம் எனும் பூதம் வந்தது மற்றும் பாபாவை மறந்து விட்டோம். பாபாவின் நினைவு இருந்தது என்றால் எந்த ஒரு பூதமும் வரவே வராது. ஒருவேளை யாருக்காவது துக்கம் கொடுத்தால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருமுறை கோபப்பட்டால் 6 மாதம் வரை இவன் கோபக்காரன் என்ற அனைவருடைய புத்தியிலும் இருக்கிறது. பிறகு மனதிலிருந்து தூரமாகி விடுகிறார்கள். பாப்தாதாவின் மனதிலிருந்தும் இறங்கி விடுகிறார்கள். இந்த தாதாவும் கூட உலகத்திற்கு எஜமானராக ஆகிறார். இவரிடத்திலும் கண்டிப்பாக திறமைகள் இருக்கும். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலும் இல்லை எனும்போது முயற்சியும் செய்வது இல்லை. எவ்வளவு சகஜமான முயற்சியாக இருக்கிறது. பாபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மா தூய்மையாகிவிடும். வேறு எந்த வழியும் இல்லை. இந்த சமயத்தில் யாரும் ராஜ ரிஷி இல்லை. ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார். மனிதன் மனிதனை மாற்ற முடியாது. பாபா வந்து அனைவரையும் மாற்றுகிறார். யார் முற்றிலும் நல்ல விதத்தில் மாறிவிடுகிறார்களோ அவர்கள் சத்யுகத்தில் முதலில் வருகிறார்கள். எனவே அனைத்து வித தீய பழக்கத்தையும் விட்டுவிட வேண்டும். படிப்பின் மீது, யோகத்தின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். அனைவரும் ஒரே மாதிரி உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். ஆனால் பாபா முயற்சி செய்ய வைப்பார். எந்த அளவிற்கு முடியுமோ முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள். இல்லை என்றால் கல்பத்திற்கும் அடைய முடியாது. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் குப்பைகள் நீங்கிவிடும் என்று பாபா அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த சந்நியாசிகள் ஹட்டயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹட்டயோகத்தின் மூலம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுகிறது. அவர்கள் ஒரு பொழுதும் நோயுறுவது இல்லை என்று புரிந்து கொள்ளாதீர்கள். இல்லை, அவர்களும் நோயுறுகிறார்கள். பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தபோது ஆயுள் அனைவருக்கும் அதிகமாக இருந்தது. ஆரோக்கியம், செல்வம் இருந்தது. இப்போது அனைவரும் முற்றிலும் குறைந்த ஆயுளை உடையவர்களாக இருக்கிறார்கள். பாரதத்தை இப்படி மாற்றியது யார்? இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினமாகும். இருந்தாலும் ஏழைகள் சாதாரணமானவர்கள்தான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இங்கே யாராவது லட்சாதிபதிகள் இருக்கிறார்களா என்ன? இன்றைக்கு லட்சம் கூட பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கு அதிகமான லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்களையும் கூட பாபா சாதாரணமானவர்கள் என்றுதான் கூறுகிறார். இன்றைக்கு கோடீஸ்வரர்களின் விஷயம். திருமணங்களுக்கு கூட எவ்வளவு செலவு செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஞான அம்பு தைக்கும் அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். பெரிய பெரிய மனிதர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறார் என்றால் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் ஒருவரிடம் கூட அனைவருக்கும் சொல்லும் அளவிற்கு சக்தி இல்லை. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். ஆனால் யதார்த்தமாக முழுமையாக புரிந்து கொண்டு செல்வது இல்லை. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன், உயர்ந்ததிலும் உயர்ந்தது இந்த ஆஸ்தி. லக்ஷ்மி நாராயணனுக்கு யார் இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்தது? இவர்கள் எங்கே இருக்கக்கூடியவர்கள்? இது அநேகருக்கு தெரிவதே இல்லை. அருங்காட்சியகத்திற்கு அநேகர் புரிந்து கொள்வதற்கு வருகிறார்கள். சேவைக்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. ஆனால் தந்தையின் நினைவு இல்லை. பாபாவை நினைவு செய்தால் மகிழ்ச்சி வரும். நாம் யாருடைய குழந்தைகள்? எவ்வளவு குழந்தைகள் விதிப்படி படிப்பது இல்லை, பாபாவை நினைவு செய்வது இல்லை. யாரும்
முழுமையாக ஆகவில்லை, வரிசைப்படியாக இருக்கிறார்கள். குழந்தைகள் தனிமையில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகிறோம். இந்த உலகத்தில் நாம் தான் அனைவரையும் விட தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். பிறகு நாம் தான் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இதை நல்ல விதத்தில் நினைவு செய்ய வேண்டும். பாபா இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பலவிதமான வழியை கூறுகிறார். எப்படி ராணி விக்டோரியாவின் மந்திரி ஏழையாக இருந்தார், தெருவிளக்கின் வெளிச்சத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைந்து விட்டார். ஆர்வம் இருந்தது. இந்த ஞானம் கூட ஏழைகளுக்காகும். பாபா ஏழை பங்காளன் ஆவார். செல்வந்தர்கள் பகவானை என்ன நினைவு செய்ய முடியும்? எங்களுக்கு சொர்க்கம் இங்கேதான் என்று சொல்வார்கள். பாபா இன்னும் சொர்க்கத்தை உருவாக்கவில்லை, இப்போதுதான் செய்து கொண்டிருக்கிறார். பாபாவை நினைவு செய்யுங்கள். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது என்பதை மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழந்தைகள் யுக்திகளை உருவாக்க வேண்டும். ஹட்டயோகம் துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கானது. மற்றவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் பிறகு அப்படி எழுதவும் செய்வார்கள் என பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேரம் குறைவாக இருக்கிறது. எனவே யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. உங்களுடையது இது ஈஸ்வரிய இயக்கம். நீங்கள் மனிதர்களை தேவதைகளாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். உலகத்தில் அநேக விதமான வழிகள் வந்து கொண்டிருக்கின்றன எனும்போது அவர்களுடையது எவ்வளவு விளம்பரமாகிறது, எவ்வளவு கண்மூடித்தனம் இருக்கிறது. இரவு பகலிற்கான வித்தியாசம் இருக்கிறது. பிராமணர்களாகிய உங்களிடத்திலும் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. சிலர் எதையும் தெரிந்திருக்கவில்லை. மிகவும் சகஜமானதாகும். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். தெய்வீக குணத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் அவ்வாறே ஆகிவிடுவீர்கள். தண்டோரா போட்டுக்கொண்டே இருங்கள். தேக அபிமானம் இல்லை என்றால் மத்தளத்தை கழுத்தில் போட்டுக்கொண்டு பாபா வந்திருக்கிறார் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அனைவர் மீதும் துரு ஏறி இருக்கிறது. தமோ பிரதானமான உலகமாக இருக்கிறது. அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கண்டிப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும். கடைசியில் உங்களை ஆஹா ஆஹா என்று சொல்வார்கள். இவர்கள் அதிசயத்தை செய்துள்ளார்கள் என்று சொல்வார்கள். அவ்வளவு விழிக்கச் செய்தார்கள், நாம் விழித்துக் கொள்ளவில்லை. யார் விழித்துக் கொண்டார்களோ அவர்கள் அடைந்தார்கள். யார் உறங்கினார்களோ அவர்கள் இழந்து விட்டார்கள். பாபா ராஜ்யத்தை அளிக்க வந்திருக்கிறார். திரும்பவும் இழந்து விடுகிறார்கள். சேவைக்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். பாபா வந்திருக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் என்று பாபா கூறுகிறார். நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் அழியாது. எந்த ஒரு துருவும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இல்லை என்றால் பதவியும் குறையும், தண்டனையையும் அனுபவிப்பீர்கள். சேவைக்கு இன்னமும் நேரம் இருக்கிறது. சித்திரங்களை தங்களோடு கொண்டு செல்வதன் மூலம் சேவை செய்ய முடியும். சித்திரங்கள் கெட்டுவிடாத அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும். சித்திரங்கள் நல்ல பொருளாகும். மற்றபடி மாடல்கள் பொம்மைகளாகும். பெரிய பெரிய மனிதர்களுக்கு பெரிய பெரிய நினைவு சித்திரங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான
ஆண்டுகள் வரை கூட இருக்கின்றன. உங்களுடைய 6 படங்கள் போதுமானது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று சொல்லுங்கள், நாங்கள் தங்களுக்கு புரிய வைக்கிறோம். சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். மிகவும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இதன் மதிப்பு குழந்தைகளிடத்தில் இல்லை. இதை பற்றி புரிய வைத்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பேட்ஜ் கழுத்தில் தொங்கிக் கொண்டே இருக்கலாம். பாபா பிரம்மாவின் மூலம் இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார். ரயிலில் கூட சுற்றி சுற்றி இதை புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். சிறிய குழந்தை கூட செய்யலாம். உங்களை யாரும் தடுக்க முடியாது. வைர வைடூரியங்கள், பழம், மலர்கள், மாளிகைகள் அனைத்தும் இதில் அடங்கி இருக்கும்படியான பேட்ஜ் இது. ஆனால் குழந்தைகளுடைய புத்தியில் இது வருவது இல்லை. சித்திரம் கையில் இருக்க வேண்டும் என்று பாபா அநேக முறை புரிய வைத்திருக்கிறார். உங்களை யாராவது தலைகீழாகவும் தவறாக பேசுவார்கள். கிருஷ்ணருக்கும் திட்டு கிடைத்தது. விரட்டினார்கள். இதை செய்தார். ஆனால் அவர்களையும் பட்டத்து ராணியாக மாற்றினார் அல்லவா? உலகத்திற்கு எஜமானராக ஆக்கிவிட்டு பிறகு அப்படிப்பட்ட காரியம் செய்வாரா என்ன? இந்த ஞானத்தில் மிகுந்த போதை இருக்க வேண்டும். சீக்கிரம் விநாசம் ஆக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இப்போது பாபா நம்மோடு இருக்கிறார் என்று கூறுகிறோம். பாபாவை விட்டுவிட்டால் பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைப்பார். அப்படிப்பட்ட பாபாவை நாம் எப்படி விடுவது? பாபாவிடம் நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது பிராமணர்களுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த பிறவி. நமக்கு ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பாபாவை பிறகு நாம் சந்திக்க முடியாது. ஆனால் கங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவிற்கு மதிப்பு இருப்பது இல்லை. வெளியில் இருப்பவர்கள் எவ்வளவு மகத்துவம் அளிக்கிறார்கள். இங்கேயும் கூட வெளியில் இருப்பவர்கள் பலியாகிறார்கள். ஒருவேளை யோகா இல்லை என்றால் புரிய வைப்பதன் தாக்கம் யார் மீதும் ஏற்படுவது இல்லை. எதையும் புரிந்து கொள்வது இல்லை. அநேகர் வருகிறார்கள், இப்படியெல்லாம் புரிய வைத்தார்கள் என்று எழுதுகிறார்கள். மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார்கள். கேட்காதது போல கேட்டு இருக்கிறார்கள் என்று பாபா புரிந்து கொள்கிறார். கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லை. பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை ஏதாவது புரிந்து கொண்டார் என்றால் அப்படிப்பட்ட பாபாவிடம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். கடிதம் எழுத வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட பாபாவிற்கு எப்படி கடிதம் எழுதுவது என்று உடனே கேட்க வேண்டும். சிவபாபா, கெராஃப் பிரம்மா, உடனே எழுத ஆரம்பித்து விட வேண்டும். இவர் ரதம் அல்லவா? ஆனால் அதிக மதிப்பு இவருக்குள் பிரவேசம் ஆகி இருப்பவருடையதாகும். சேவை செய்து செய்து அநேக குழந்தைகளுக்கு தொண்டை கட்டி கொள்கிறது. ஆனால் நினைவு இல்லை என்றால் அம்பு தைப்பது இல்லை. இதை நாடகம் என்றுதான் சொல்ல முடியும். பாபாவை தெரிந்து கொண்டால் பிறகு பாபாவை சந்திக்காமல் இருக்க முடியாது. ரயிலிலும் கூட நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்று நினைவில் அமர்ந்து வருவார்கள். வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள் என்றால் மனைவி, குழந்தைகள் அனைவரும் நினைவுக்கு வருகிறார்கள் அல்லவா? இங்கே நாம் யாரிடம் செல்கிறோம்? எனவே வழியில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சேவை செய்து கொண்டே வர வேண்டும். பாபா கடலாக இருக்கிறார். குழந்தைகள் பின்பற்றுகிறார்களா என்று பார்க்கிறார். ஞானத்தின் அலை எழுகிறது என்றால் மகிழ்ச்சி அடைகிறார். இவர் மிகவும் நல்ல சொற்படி நடக்கும் குழந்தையாக இருக்கிறார். அதிகாலை நினைவு யாத்திரையில் அதிக நன்மை இருக்கிறது. அதிகாலை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. எழும்போது, அமரும்போது, சாப்பிடும்போது, குடிக்கும்போது நினைவு செய்ய வேண்டும். சேவை செய்தீர்கள் என்றால் நீங்கள் நினைவு யாத்திரையில் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட
செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யாருடைய மனதிற்கும் துக்கம் தரக்கூடாது. உள்ளுக்குள் ஏதாவது பூதம் இருந்தது என்றால் சோதனை செய்து அதை நீக்க வேண்டும். மலராக ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஞானக்கடலின் குழந்தைகள் எனும்போது உள்ளுக்குள் ஞானத்தின் அலை எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். சேவைக்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். ரயிலில் கூட சேவை செய்ய வேண்டும். கூடவே தூய்மையாவதற்காக நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதானம். நினைவு மற்றும் சேவை மூலம் பாபாவின் உதவியை அனுபவம் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான ஆத்மா ஆகுக. விளக்கம். எங்கே நினைவு மற்றும் சேவையின் சமநிலை உள்ளதோ அங்கே பாபாவின் விசேஷ உதவி அனுபவம் ஆகும். இந்த உதவிதான் ஆசீர்வாதம். ஏனென்றால் பாப்தாதா மற்ற ஆத்மாக்களை போல ஆசீர்வாதம் செய்வது இல்லை. பாபா அஷரீரியாக இருக்கிறார். எனவே பாப்தாதாவின் ஆசீர்வாதம் என்பது சகஜமாக தானாக உதவி கிடைப்பதாகும். இதன் மூலம் நடக்க முடியாதது என்று எது இருந்ததோ அது நடக்கக்கூடியதாக ஆகிவிடும். இதுதான் உதவி, அதாவது ஆசீர்வாதம். அத்தகைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான ஆத்மாக்கள் நீங்கள். ஒரு அடியில் பல கோடி மடங்கு சேமிப்பாகி விடுகிறது. ஸ்லோகன். சக்தி கொடுப்பதற்காக அழிவற்ற சுகம், அமைதி மற்றும் உண்மையான அன்பின் இருப்பை சேமித்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.